ஒரு அழகான கோடை காலத்துல ஒரு காக்கா சந்தோஷமா பறந்து போயிட்டு இருந்ததாம். அப்ப அதுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமா இருந்துச்சா. அது அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சுதாமா. ஆனா அதுக்கு தண்ணியே கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் பறந்து போச்சாம். அப்போ கீழே ஒரு மண்பானை இருக்கிறத பார்த்துச்சாமா. ஜாடிக்கு அடியில கொஞ்சமா தண்ணி இருந்தது. அதோட மூக்கால எட்டி எட்டி பார்த்துச்சான். எட்டவே முடியலையா. காக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சுதான் என்ன பண்ணலாம், எப்படி தண்ணீர் குடிக்கலான்னு யோசிச்சது. வேற எங்கேயும் தண்ணீர் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த தண்ணீரை தான் குடிச்சாகணும். அதனால என்ன பண்ணலான்னு பார்த்துச்சு. அந்த மஞ்ச அடிக்கு பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள் கடந்துதான். அதையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு தண்ணீர் குடிக்க ரொம்ப லேட் ஆயிரும். தாகம் வேற ரொம்ப அடிக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுதான். அப்போ பக்கத்துல ஒரு பெரிய பப்பாளி மரம் இருக்கிறத பார்த்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்தது. சில நேரங்களில் மனிதர்களை பார்க்கும்போது அவங்க ஸ்ட்ரா மூலமாக குடிப்பாங்களே, நாமளும் அப்படி பண்ணலான்னு யோசிச்சுது. அப்புறம் பப்பாளி மரத்தில் இருந்த ஒரு கிளையை எடுத்து ரெண்டா உடைச்சுது. பானைக்குள்ள அந்த குச்சியை விட்டு தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சுது. அதுக்கப்புறம் அது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சா. அது ரொம்ப சந்தோஷமா பறந்து போச்சா.